இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்பு மிக்கவர்களே, டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி தாயாம் திரு அவை நற்செய்தியாளரான புனித யோவான் என்கிற அருளப்பருடைய விழாவைத்தான் கொண்டாடுகிறது. அன்பு மிக்கவர்களே, இன்று என்னுடைய குருத்துவ திருநிலைப்பாட்டினுடைய 18வது ஆண்டை நிறைவு செய்கிறேன். வேளாங்கண்ணிக்கு வந்திருக்கிறேன். அதனால் அன்னை மரியாள் இடத்துல ஒரு நன்றி திருப்பலியாக இந்த திருப்பலியை உங்களுக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறேன். உங்களுக்காகவும் உங்கள் குடும்பங்களுக்காகவும் சிறப்பான விதத்தில் ஜெபித்திருக்கிறேன். அன்னை மரியாள் வேளாங்கண்ணி தாய் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக உங்களுக்காக நான் ஜெபித்திருக்கிறேன். அன்பு உறவுகளே, இன்றைக்கு நற்செய்தியாளர் புனித யோவான் என்பவருடைய விழாவைத்தான் கொண்டாடுகிறோம். மற்ற 3 நற்செய்தியாளர்களை விட நற்செய்தியாளர் யோவான் அவர்களுடைய இறையியல் பார்வை, இறையியல் ஆழம், இயேசுவின் மீது அவர் கொண்டிருந்த அன்பு அவருடைய நற்செய்தியினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. இயேசு நேசித்த ஒரு சில சீடர்களில் மிக முக்கியமானவராக கருதப்படுபவர் தான் நற்செய்தியாளர் யோவான். எல்லாத்துக்கும் தெரியும், மிக முக்கியமான புதுமைகள் நிகழ்த்திய நேரங்களில் இயேசுவோடு உடனிருந்தவர் இந்த யோவான். இயேசு தாபோர் மலையில் உருமாற்றம் பெற்ற பொழுதும் இயேசுவோடு உடனிருந்தவர் இந்த நற்செய்தியாளர் யோவான். மிகப்பெரிய ஆச்சரியங்களையும் அற்புதங்களையும் இயேசு செய்த பொழுது அவரோடு உடனிருந்தவர் இந்த நற்செய்தியாளர், இந்த அன்பு சீடர் யோவான். இயேசு சிலுவையில் மரிக்கும் முன்னமாக அவருடைய அந்த சிலுவையின் அடியில் இருந்த 3 பேர்களில் மிக முக்கியமானவராக கருதப்படுபவர் இந்த சீடர் யோவான். இந்த சீடரிடத்தில் தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய அன்பு தாயை ஒப்படைத்தார் என்பதும் விவிலியத்தில் நம்ம பார்க்கிற மிகப்பெரிய ஒரு உண்மை. இந்த நற்செய்தியாளர் யோவானுடைய இந்த விழாவில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்தை நம்ம பார்க்குற நேரத்தில் உயிர்ப்பின் செய்தியைத்தான் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். அதாவது மகதல மரியா இயேசுவை காணவில்லை என்று திருத்தூதர்களிடத்தில் வந்து சொன்ன நேரத்தில் திருத்தூதர் பேதுரு மற்றும் திருத்தூதர் யோவான் உடனடியாக கல்லறைக்கு விரைந்து ஓடி செல்கிறார்கள். நல்லா கவனித்தோம் என்றால் திருத்தூதர் யோவான் முதலில் ஓடுகிறார். ஆனால் கல்லறைக்கு முன் சென்று அவர் நின்று விடுகிறார். அவருக்கு பின் ஓடி வந்த திருத்தூதர் பேதுரு தான் அந்த கல்லறைக்குள்ளே செல்லுகிறார். அங்கே இயேசுவை காணவில்லை. மாறாக அவருடைய முகத்தை மூடியிருந்த துணியையும் அவருடைய உடலை சுற்றி இருந்த துணியை மட்டுமே அங்கே காணுகிறார்கள். வெற்று கல்லறை அங்கே இருக்கிறது. அன்பு மிக்கவர்களே, நற்செய்தி வாசகம் மிக தெளிவாக சொல்லுகிறது. அதற்கு பிறகு திருத்தூதர் யோவான், நற்செய்தியாளர் யோவான் அந்த வெற்று கல்லறைக்குள்ளே செல்லுகிறார். உள்ளே செல்லுகிறார். அங்கே வெற்று கல்லறையை காணுகிறார். அங்கே நம்பினார் என்று தான் நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லுகிறது. எந்த ஒரு நற்செய்தியிலும் இந்த திருத்தூதர் யோவான் உயிர்த்த இயேசுவை அந்த கல்லறைக்குள் கண்டதாக நமக்கு விவிலிய விளக்கங்கள் இல்லை. ஆனால் வெற்று கல்லறையை மட்டுமே நம்பி இன்றைக்கு உலகம் முழுவதும் கத்தோலிக்க திரு அவை பறந்து விரிந்து இருப்பதில் மிக முக்கிய பங்காற்றிய திருத்தூதர்களில் திருத்தூதர் யோவானும் ஒருவர் என்பதை இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அன்பு மிக்கவர்களே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பல நேரங்களில் சந்தேகங்கள் வருகிற நேரத்தில், குழப்பங்கள் வருகிற நேரத்தில், அல்லது எதிர்நோக்கற்ற ஒரு சூழல் வருகிற நேரத்தில் ஏன் கடவுள் இந்த ஒரு சூழ்நிலையை என் குடும்பத்தில் அனுமதிக்கிறார் என்று புரியாத நேரங்களிலெல்லாம் திருத்தூதர் யோவான் நமக்கு அழகான ஒரு பாடமாக அமைகிறார். உயிர்த்த இயேசுவை அவளோடு காண சென்ற அவர் அங்கு இயேசுவை காணவில்லை. வெற்று கல்லறையையும் அவருடைய முகத்தை மூடியிருந்த துணிகளை மட்டுமே கண்டார். இருந்தாலும் நம்பினார். காரணம், இயேசுவின் மீது அவர் கொண்டிருந்த அந்த ஒரு ஆழமான அன்பு என்பதை இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அன்புமிக்கவர்களே, சென்னையில் சமீபத்தில் ஒரு தம்பதியினரை பற்றின ஒரு செய்தி கொடுக்கப்பட்டிருந்தது. கணவன் மனைவி 2 பேருமே கவர்மெண்ட் ஜாப்லேருந்து ரிட்டையர்ட் ஆனவங்க. ஆனால் சென்னை சாலைகளில் இருக்கிற மேடு பள்ளங்களை நிரப்புகிற ஒரு பணியை அவர்கள் 2 பேரும் தனியாக செய்து கொண்டிருந்தார்கள். கார்ப்பரேஷன் இருக்குது, கவர்மெண்ட் இருக்குது, இவங்க ஏன் போய் ரோட்டில் இருக்கிற சாலைகளில் இருக்கிற பள்ளங்களை இவர்கள் சரி செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்று ஒரு நிருபர் கேட்கிறார். அதற்கு அந்த 2 பெற்றோர்களும் சொன்ன ஒரு செய்தி உண்மையாகவே நம்முடைய கண்களை கண்ணீர் குளமாக்குகிறது. அவர்களுடைய ஒரே மகள் விபத்தில் இறந்து விடுகிறார். விபத்திற்கு காரணம் சாலைகள் சமமாக இல்லாத ஒரு காரணத்தினால் அங்கிருந்த பள்ளத்தில் தவறி விழுந்து தான் அந்த மகள் இறந்து விடுகிறாள். அந்த ஒரே பெண்ணையும் இந்த கோர விபத்தில் அவர்கள் இழந்து விடுகிறார்கள். இருந்தாலும் தன்னுடைய பெண்ணுக்கு நிகழ்ந்த அந்த துயரம், துன்பம் வேறு யாருக்கும் நிகழ்ந்து விடக்கூடாது என்பதற்காக தங்களுடைய துன்பத்தையும் துயரத்தையும் உள்ளத்தின் ஆழத்தில் வைத்து கொண்டு
இன்றைக்கு அவர்கள் பொது நல பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, இதைத்தான் இன்றைய நற்செய்தியாளர், இன்றைய திருத்தூதர் யோவானிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். துன்பங்கள் வருகிற நேரத்தில் கூட, குழப்பங்கள் இருக்கிற நேரத்தில் கூட, எதிர்நோக்கற்ற ஒரு சூழல் நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது கூட இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டிருப்பவர்கள் மட்டுமே உண்மையாகவே விசுவசிக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அன்புமிக்கவர்களே, துன்ப துயர நேரங்களில் அன்போடும் விசுவாசத்தோடும் இயேசுவை பற்றி கொள்வோம். வாழ்க்கையில் புதுமைகளை காண்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.